n, இங்க பிளஸ், அடுத்து இங்க மைனஸ். இப்ப பாருங்க ஆல்டர்னேஷன். கேன் யூ see that alternation? பச்சை கலர்ல போடும். டபுள் பாண்ட், கேப், டபுள் பாண்ட். ஐ மீன் அது பை பாண்ட் வச்சுக்கோ, மேலே சிக்மா பாண்ட் வச்சுக்கோ. ஆல்டர்னேட்டிவ் இருக்குல்ல, லைக் திஸ். ஸோ இந்த ஆல்டர்னேஷன் இருக்கிறதுனால இவன் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ அதனாலதான் நம்மளால எடுக்க முடியுது. அதுவே நாட் ஆல் amines or we have a secondary tertiary. The secondary tertiary amines react with the nitrous acid. Different manner. They give a different product. ஆக்சுவலி போத் எல்லாமே சேம் கிடையாது, அது டிஃப்ரெண்ட். சரியா? இப்ப அடுத்த விஷயம் இல்ல பார்க்க போறது, எங்க ஆல்கஹால் சாப்டர்ல லூகாஸ் டெஸ்ட் பாத்தீங்கல்ல, அதே மாதிரி கண்ணுகளா லூகாஸ் டெஸ்ட் பார்த்த மாதிரி இதுல நம்ம வந்து இந்த ஹென்ஸ்பர்க் ரியேஜன் பார்க்கலாம். லூகாஸ் எப்படி ZnCl to HCl ஆட் பண்ணி பிரைமரி செகண்டரி டெர்ஷரி, டெர்ஷரி இமீடியட்லி டர்பிலிட்டி கொடுப்பான், செகண்டரி ஒரு 5 minutes கழிச்சு டர்பிலிட்டி கொடுப்பான், பிரைமரி டர்பிலிட்டி கொடுக்க மாட்டான். அப்படிதான் பார்த்தோம். இங்க this is the reagent, no. Benzene sulfonyl chloride. This is the formula of benzene sulfonyl chloride. This is the name of benzene sulfonyl chloride. This is the structure of benzene sulfonyl chloride. எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். சரியா? பாரு, எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா, ஒரு அமீன் எடுத்துக்கிறேன். இந்த அமீன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானா, இப்ப கூட ரியாக்ட் பண்ணி ஒரு 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 பாண்ட் ஃபார்ம் பண்ணா லைக் அ சால்ட். இப்போ இதை ஃபர்தரா அல்கலைன்ல டிசால்வ் பண்ணணும். அல்கலைன் மீன் ஒரு OH இருக்கிற ஒரு ஏரியா. இந்த OH இருக்குன்னா இவன் டிசால்வ் ஆகும்னா இவன் H பிளஸ் கொடுக்கும், இவன் H பிளஸ் கொடுப்பான். இவன் H பிளஸ் இருக்கு, கொடுக்க முடியும். இங்க OH இருக்கு, அப்ப ஆசிட் பேஸ், அசிடிக் புரோட்டான், ஆசிட் பேஸ் ரியாக்ஷன், இட் வில் சால்வபிள். ஓகே. இப்ப சப்போஸ் இஃப் இட் இஸ் செகண்டரி அமீன், அப்ப வழக்கம் போல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவான். பட் ஹியர் நோ H பிளஸ் கிடையாது. அப்ப அல்கலைன் போட்டா அவன் கூட ரியாக்ட் பண்ணுவானா, பண்ண மாட்டான். அப்ப இன்சால்பிள் இன் அல்கலைன். அப்போ வாட் எவர் த அமீன், நான் வந்து எக்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல ஏதோ அமீன் இருக்கு, தட் மே பி பிரைமரி ஒரு செகண்டரி. அந்த அமீன் நான் எடுத்துட்டு போறேன், ஹென்ஸ்பர்க் ரியேஜன் கூட ஊத்துறேன், மிக்ஸ் பண்றேன், அது ஒரு பிரிசிப்டேட் கிடைக்குது. அந்த பிரிசிப்டேட் எடுத்துட்டு போயிட்டு அல்கலைன்ல கரைக்கிறேன். இஃப் இட் இஸ் சால்பிள், ஓகே, இட் இஸ் பிரைமரி அமீன். இஃப் இட் இஸ் இன்சால்பிள், இட் இஸ் செகண்டரி அமீன். முடிஞ்சிருச்சு. அப்போ வாட் அபவுட் டெர்ஷரி அமீன் அப்படின்னா, டெர்ஷரி அமீன் லிஸ்ட்லேயே கிடையாது. ஆனா டெர்ஷரி அமீன்ல என்ன இல்லை, புரோட்டானே கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டெப் அட்டாக் பண்றதோட முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ சால்ட் எதுவுமே ஃபார்ம் ஆகுது. ஸோ டெர்ஷரி அமீன் ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. தட்ஸ் இட். ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது எல்லாமே உங்களுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் லைக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் செம்ம 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 சிம்பிளா இருக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்தோம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஹாலஜினேஷன். இங்க பாருங்க, aniline react with the bromine water at room temperature, give white precipitate. Okay. The main problem encountered during the electrophilic substitution reaction of aromatic amine is that they are very high reactive. Another point, very high reactive. The substitution tend to occur at ortho and para position. Fine. If we have to prepare a monosubstituted aniline, is it different? அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஆர்த்தோ பேரால ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. இங்க புரோமின் வாட்டர் யூஸ் பண்ணும்போது அது போலார் இருந்தா ஓகே, நான் போலார்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஆர்த்தோவிலையும் பேராவிலையும் தனித்தனியா கிடைக்கும். புரோமின் வாட்டர் போட்டதுனால நமக்கு ஈஸியா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா இடத்துலயும் ஆர்த்தோ பேரால ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. இப்போ சப்போஸ் ஐ வாண்ட் ஒன்லி பேரா அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளான ஒரு ஐடியா அவனே புக்கில் கொடுக்குறது. யூ நோ த பேராசிட்டமால் டேப்லெட், that is called, that's not a paracetamol, not paracetamol, that is paracetamol. How they substituted in especially the para position, this is the way. See, we have aniline and பொறுமையா கவனி, இங்க அசிட்டிக் anhydride, இதையும் பார்த்தோம், அசைலேஷன் ரியாக்ஷன்ல பார்த்தோம். CH3 C double bond O. ஓகே. அப்போ இப்ப போயிட்டு என்ன பண்ணோம், இவங்க கூட ரியாக்ட் பண்ண உடனே பாண்ட் ஃபார்ம் ஆச்சா. this fellow got a lone pair to donate, but here this can involve resonance here also. அது மட்டும் இல்லாம this is the minus I area. என்ன பண்ணுவோம், எலக்ட்ரானை பிடிச்சி வித்ரா பண்ணும். அப்போ கொடுக்குறவனை கெடுப்பான், கொடுக்க விட மாட்டான். அப்போ உள்ள வர எலக்ட்ரான் டென்சிட்டி அமௌண்ட் குறையும். அப்போ ஆர்த்தோல இங்க 2 இடமா பிரியுது, அப்ப ரொம்ப கம்மியாயிடும். பேரா ஒரே பொசிஷன், அப்ப பேரா பொசிஷன் மட்டும்தான் ரிச்சா இருக்கும்.
ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. புரோமின் வாட்டர் உள்ள போடுறோம், பேரா பொசிஷன்ல மட்டும் உட்காடுறோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு அசிடிக்கோ பேசிக்கோ ஏதோ ஒரு ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா உடனே ரிமூவ் ஆயிடுவோம். பல எப்படி ப்ராடக்ட் கிடைச்சு பாருங்க. ஒன்லி பேரா ப்ராடக்ட், ஒன்லி பேரா ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா பேராசிட்டமால் நம்ம கம்பெனி யூஸ் பண்றதுனால இந்த பேரா ப்ராடக்ட் மட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இம்பார்ட்டன்ஸ்க்காக அது கொடுத்துருக்கோம். நானா உருட்டி விடுவேன், கண்டுக்காதீங்க. அடுத்து போகும் எப்படி ரெசனேட் ஆகும் மேல, எதனால அந்த டொனேட்டிங் எபிலிட்டி குறையுது அதை கொடுத்துருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா நைட்ரேஷன். நைட்ரேஷன் நைட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்பெஷல். இது எப்படி தெரியுமா, பொறுமையா பாருங்க. ஜென்ரலா வந்து இவன் வந்து ஒரு பிளஸ் ஐ குரூப், பிளஸ் ஆர் குரூப், ரைட்? ஒரு பிளஸ் ஆர் குரூப். பிளஸ் ஆர் குரூப்னா எலக்ட்ரான் ரிலீஸ் பண்றோம். ஆர்த்தோ பேரா பிகம் ரிச், ஆர்த்தோ பேரா பிகம் ரிச். ஓகே ஃபைன், ஆட் பண்ணேன். அப்போ ஆர்த்தோ பேரா ரிச்னா இவன் ஒரு ப்ராடக்ட் அண்ட் இவன் ஒரு ப்ராடக்ட். ஒய் திஸ் ஒன், ஒய் திஸ் ஒன், திஸ் இஸ் டூ ஸ்ட்ரேஞ்ச், ரைட்? அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம முன்னாடியே படிச்ச இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது டியூரிங், அதாவது இது ஒரு அசிடிக் மீடியம் தானே. அப்ப என்ன ஆகுறா அப்படின்னா புரோட்டனேஷன் ஆயிரும். ஹியர் இட் பிகம் பிளஸ் nitro anilinium ion, anilinium ion. So withdrawing nature, not electron, not minus, not minus r, it is a minus I, withdrawing nature. So ortho para become deficient during the protonation. அப்போ அந்த இடத்துல மெட்டா ஒன்லி இஸ் த லைக் பார்ட். ஸோ ரைட் பார்ட் ஆர் லைக் பார்ட் எது வேணாம் மெட்டா. அப்போ ரெண்டு விதமா நடக்கும். இந்த இடத்துல புரோட்டனேஷன் ஆகும் பொழுது இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. புரோட்டனேஷன் ஆகாத போது மேஜர் ப்ராடக்ட் யார் இருப்பா? பேரா. அதனால பேரா கிடைச்சிருச்சு. இவன் மைனர் இருக்கிறதுலே ஒன்லி 2%. எப்போ அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ராங் HNO3 அண்ட் H2SO4 போடும்போது, கான்சன்ட்ரேட் போடும்போது நமக்கு இது கிடைக்கும். இது ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கான், எல்லா டைமும் கேட்கறான். ஸோ ஒன் ஆஃப் த PYQ தான், மேலே பார்த்தது ஒரு PYQ. இப்போ அடுத்து நைட்ரேஷன். சிம்பிள் அகெயின் மேக் இட் அசைலேஷன். என்ன சொல்லுது, அசைலேஷன் பண்ண வைங்க, அசைலேஷன் பண்ண வைங்க. அசைலேஷன் பண்ண வச்சோன்னே அகெயின் என்ன பண்றீங்க அப்படின்னா நைட்ரேஷன் பண்றீங்க. நைட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? வழக்கம் போல எலக்ட்ரோஃபைல் வருவான். இவன் வந்து வித்ரா பண்றதுனால இவனோட கொடுக்குற டென்சிட்டி குறையும். ஸோ பேரா ஒன்லி ஆக்டிவேட்டா இருக்கும். போட்டாச்சு, வந்து உட்காந்துட்டான். இப்போ OH or H+ போட்டீங்கன்னா இது கட் ஆகி உடஞ்சிரும். உடஞ்சாலும் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிடும். சிம்பிள். சல்ஃபனேஷன் இன்னும் சிம்பிளா இருக்கும். பாத்தீங்கன்னா H2SO4 ஆட் பண்ணுவோமா, மேலே வந்து சால்ட் ஃபார்ம் பண்ணும், ஏன்னா ஆசிட் பேஸ். அப்புறம் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். டெம்பரேச்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து நமக்கு சல்ஃபனிலிக் ஆசிட் கிடைக்கும். இது ஸ்விட்டர் அயனா மாறும். ஒய் அப்படின்னா டிஸ்பிளஸ் பேஸ் அண்ட் டிஸ்பிளஸ் ஆசிட். ஸோ H+ அவனுக்கு கொடுத்துருவான். பிளஸ் மைனஸ் இருக்கும். ஸ்விட்டர் அயான் பயோமாலிகுல்ஸ்ல கிளைசின் படிச்சிருப்பீங்க, ஸ்விட்டர் அயான். திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 2025 மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதுவும் 25 அனிலின் 2025. ஓகே, மெயின்ஸ். அனிலின் டு நாட் அண்டர்கோ ஃபிடல் கிராஃப் ரியாக்ஷன். ஆல்ரெடி பார்த்துருப்பேன், ஆசிடும் போகாதுன்னு நினைக்கிறேன். ரியாக்ஷன் அல்கலேஷன் அசைலேஷன் டியூ டு சால்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அலுமினியம் குளோரைட் and Lewis acid, which is used as a catalyst due to the nitrogen aniline positive charge. Okay, strong. Okay, சிம்பிளான கான்செப்ட் வந்து அந்த அலுமினியம் போய் சால்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்போ நமக்கு ரியாக்ஷன் நடக்காது, அவ்வளவுதான். எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகாதுல, ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏரியா. அடுத்து இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைசோனியம். வி நோ ஹவு டு ப்ரிப்பேர் டைசோனியம். எப்போ ஸ்டேபிளா இருப்பான் அது நமக்கு நல்லாவே தெரியும், அதனால அது பிரச்சனை இல்லை. எப்படி இது ஸ்டெபிளைஸ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். என்ன டெம்பரேச்சர்ல ஸ்டெபிளைஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கான். ஸோ டைசோனியம் ஃபர்தரா என்னென்ன ரியாக்ஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஐடியா மட்டும் இங்க கொடுத்து வச்சிருக்கோம், அதை பார்த்துருப்பேன். ஸோ திஸ் இஸ் த சான்மேயர் ரியாக்ஷன். வி யூஸ் குப்ரஸ் குளோரைட், குப்ரஸ் புரோமைட் ஆர் சைனைடு. ஸோ இந்த கண்டிஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு டைசோனியம் நைட்ரஜனா வெளியே போயிடும், மேல இருக்க நைட்ரஜன் ClO BrO IO சைனோட ஆட் ஆகும். நாட் ஃபார் ஃப்ளூரின் ஆர் அயோடின், அது டிஃப்ரெண்ட். சரியா? இது கேட்டர்மேன் ரியாக்ஷன். கேட்டர்மேன் ரியாக்ஷன் வி யூஸ் ஒன்லி காப்பர் டெஸ்ட், நாட் காப்பர் குளோரைட், காப்பர் குரோமைட், காப்பர் டெஸ்ட். சிம்பிள். அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க மேல இருக்க yield Sandmeyer reaction is found to be a better than Gatterman. That's why we follow that. And the reaction for iodine, if we add a Ki add பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இது தனி ரியாக்ஷன். இது வந்து நம்ம சாண்ட்வேர்லயோ கேட்டர்மேன்லயோ இன்க்ளூட் பண்ண மாட்டோம், செப்பரேட் ரியாக்ஷன்.
அண்ட் ஃப்ளூரினுக்கும் செப்பரேட் ரியாக்ஷன் HBF4 எடுத்துக்கும். ஸோ ஒரு சால்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம். அதுல அகெயின் ஹீட் பண்ணும்போது வி காட் எஃப் வந்து ரீஅரேஞ்ச் ஆகி உட்காந்துருவான். அதுவே இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே குட்டி குட்டி ரியாக்ஷன், பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பார்ட்டன்ட். இங்க பாத்தீங்கன்னா டைசோனியம் இருக்காங்க. டைசோனியத்துல H3PO2 சிம்பிள் வி காட் பென்சின். டைசோனியத்தை பிச்சு கெடாசிட்டி பென்சின் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். அதுவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எத்தனால் போட்டாலும் சேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அனிலின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அனில் இருக்கு, இது வந்து பென்சினா மாத்திரா அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன பண்ணுவ? அழைச்சிட்டு போயிடுவ, அழைச்சிட்டு போட்டு போயிடுவ, இல்லை சும்மா அப்படி ஒரு கோடு போட்டு பென்சினா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி கிடையாது. டெக்னிக்கலி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். டெக்னிக்கலி வாட் வில் டு? அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? டைசோனைசேஷன் பண்ணலாம். HNO2 இல்லை NaNO2 HCl போடலாம். டைசோனியமா மாறிடுவோம். டைசோனியமா மாறிட்டான். N2Cl. ஓகே, இப்போ இந்த டைசோனியத்தில் என்ன ஆட் பண்ணுறோம்னா CH3 CH2 எழுத வர மாட்டேங்குது, OH. ஸோ இது பிகம் வாட் அப்படின்னா சிம்பிளி பென்சீன். அவ்வளோ இதுதான் கான்செப்ட். இப்படிதான் வந்து கொஸ்டின் உங்களுக்கு வரும். தனியா ஒன்னோட ஒன்று மிங்கிள் பண்ணும்போது கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைசோனியம் இருக்குல்ல, அதுல வாட்டர் ஆட் பண்ண ஃபீனால் கிடைக்கும். இது நம்ம ஃபீனாலே பார்த்துருக்கோம் இல்லையா? அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட். எஸ், அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டெப்பு HBF4 போட்டோம்னா இந்த மாதிரி இன்டர்மீடியட் கிடைக்கும். இதுல சிம்பிளி ஹீட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் வாட்? எஃப். மேல பார்த்தா யூ கெட் எஃப். சப்போஸ் ஐ வாண்ட் சம் அதர் ப்ராடக்ட் அப்படின்னா யூஸ் NaNO2 நைட்ரோ குரூப் வந்து உட்கார வைக்கும். நைட்ரோ குரூப்பை உட்கார வச்சிடலாம். இப்போ இந்த நைட்ரோ குரூப்பை FeHCl போட்டா என்ன கிடைக்கும்? FeHCl. ரிடக்ஷன் ஆயிட்டு அதே அமைன் ஃபார்ம் ஆயிடும் சார். அமைன். இந்த அமைன் வந்து இது கார்பனமைன் ரியாக்ஷன். பாசிட்டிவ் டெஸ்ட் கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க? சார் பிரைமரி அமீன்னால கொடுக்கும் சார். கொடுக்கும். இந்த அமீனை என்னால கேப்ரியல் தேலமைல ப்ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாதா? பிகாஸ் இட்ஸ் ஆரோமேட்டிக் கொடுக்க கேப்ரியல் தானே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கொடுக்காது சார். ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த அமீனை என்னால ஆஃப்மன் புரோமைட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாது? முடியும் சார். சிம்பிள். இந்த அமீனை நான் ஒரு பென்சீனா மாத்தணும், என்ன பண்ணலாம்? பென்சீனா Simply again the same thing. Add HNO2. Nitrous acid, it become disonium. Again add ethanol, it become benzene. Same concept. மேல சொல்லி கொடுத்தாலும் அதே தான். அதனால இது எல்லாமே சிம்பிளா இருக்கும். இப்ப பாக்குறது எல்லாமே இந்த கப்ளிங் ரியாக்ஷன், 2 ரியாக்ஷன் இருக்குண்டா பார்ட் ஆஃப் இந்த சாப்டர். இது எப்படின்னா நான் சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன், படிச்சுக்கோங்க. டைசோனியம் இருக்கா, டைசோனியம் கூட ஃபீனால் இருக்கு. ஃபீனாலுடைய கப்ளிங்னா ஆட் ஆகுது. பேரா பொசிஷன், எக்ஸாக்ட்லி பேரா பொசிஷன். பாருங்க, அப்படியே அட்டாச் ஆயிட்டானா பாரு, ஃபீனால் இருக்கா, அவனோட பேரா பொசிஷன்ல இந்த டைசோனியம் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இது வந்து ஆரஞ்ச் டை. அதுவே வந்து அனிலின் இருக்கான் அப்படின்னா, அனிலின் இருந்தா இட் பிகம் எல்லோ டை. ஒரு கப்ளிங் ரியாக்ஷன், இட் பிகம் எல்லோ டை. அதுக்கு நேம் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்தரா என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம செல்ஃப் ஸ்டடி தான், எதிர ரீட் பண்ணிடணும். வேற என்ன கொடுத்துருக்காங்க? இந்த எக்ஸாம்பிள் சம் இதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, வேல்யூபிளான சிஸ்டம். அதே மாதிரி இண்டெக்ஸ் கொஸ்டின் ஹோம்ஒர்க் எடுத்து முடிச்சிருக்கேன். திஸ் இஸ் த எண்ட். ஓ, ஸோ இதோட அமீன்ஸ் வந்து நம்ம டன். சரியா?